எனக்கு இங்கிலீஷ் கேஸ் தள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டு பாத்துட்டு இருக்கேன். இது ஏன்னு கேட்டா எங்க அப்பா பார்த்த கேசட்டுன்னு சொல்றான். இவங்க 2 வருஷமா தொடர்பு இருக்காங்க. அவங்க பையனே பாத்துட்டாங்க நேரடியா. இவங்க 2 பேரும் துணி இல்லாம படுத்துனது அவங்க பையன் பாத்துட்டான். சரி, பையனுக்கு என்ன வயசு? 16 முடிஞ்சு 17 தொடங்கி 16 வயசு பையனா? அந்த பொம்பளைக்கு வந்து 37 வயசு ஆகுது. ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. ஹவுஸ் ஓனரா அவங்க? ஹவுஸ் ஓனர் அந்த அக்கா. அந்த பொம்பளை வந்து என்ன சொல்லிச்சு, நான் ஒண்டியா படுத்துக்கிறேன்டா, எங்க வீட்டுல படுக்க 2 பசங்கன்னு சொல்லிச்சு. 2 பேரையா? சொல்லவே இல்ல. சரி, நம்ம பையனை விட பெரிய பசங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு படுக்க வச்சேன். 2 பேரா மாமி? அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 4 வருஷமா தொடர்பு கிடையாது. அவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்க, இவங்க கிட்ட கிடையாது. இந்த அம்மா ஒண்டி தான் இருக்கு. ஊருக்கு தான் போயிருக்காரு. 60 வழியை பாத்து போறாங்க. டே, அது ஓலை வீடு படுத்துக்கடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 1 மாசம் வரலாம் அப்படியே தாயம் புள்ளியமா தான் இருந்தாங்க. ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே, இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் அப்படியே இருக்கிறப்ப இவங்க உறவு வந்து எனக்கு தெரியாமலே இருந்தது. அக்கம் பக்கம் ஆனா சொன்னாங்க, இவ ஒரு மாதிரியானவோ, நீ வந்து விடாத சித்ரா அப்படின்னாங்க. தெரிஞ்ச மாதிரி பேசாதயா, எல்லாம் கள்ள தொடர்பு தான். இவன் பொண்டாட்டிக்கு மளிகை கடைக்காரனுக்கும் தொடர்பு இருக்குதான், அதனால வந்த குழப்பம்னாயா இது அப்படின்னாங்க. நிறைய பேர்கிட்ட போற அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டு சொன்னேன் மேடம், இவங்க யாரும் நம்பல. அஞ்சலி சக்திய லவ் பண்ணல. எது? சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா, நான் குடிச்சிட்டு சொல்லவா இவங்க யாரும் இதை நம்பவே இல்லை. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். நீங்க பாத்திருக்கீங்க ஆல்ரெடி? அதாவது ஒரு செல்லுல பார்த்தேன் மேடம். பையன் செல்ல ஏதோ ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க, இவங்க டெலீட் பண்ணாது இருந்தது, நான் பார்த்துட்டேன். அது இந்த மாதிரி கருத்துக்கு மயிரம் ஒண்ணு நீ பண்ண முடியாது, என்ன பண்றே பண்ணிக்க. ஒண்ணு தானே பார்த்து இந்த மாதிரி என்கிட்ட 100 ஸ்டில்லுதுன்னு சொல்லி பயமுறுத்தினாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஆளுங்க ஆம்பளை ஆளா இருந்தா கூட அடிக்க போவோம் அந்த அம்மா. அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டா இருக்கும், ரொம்ப கருப்பா இருக்கும், ஆளுங்க பயமா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஆனா இவங்க காணாம போனதுமே நானு யாரு காணாம போனாங்க? எங்க பையனும் அந்த அக்காவும் போயிட்டாங்க வீட்டை விட்டு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. 1 வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். ஓசூர் ட்ரெயின்ல ஓசம்மா ஓசம்மா. இவங்க 2 வருஷமா தொடர்பு இருக்காங்க. அவங்க பையனே பாத்துட்டான் நேரடியா. இவங்க 2 பேரும் துணி இல்லாம படுத்துன்னு இருந்தது அவங்க பையன் பாத்துட்டான். பார்த்துட்ட பிறகு நாங்க வேலைக்கு போயிருந்தோம். அப்புறம் பையன் பார்த்துட்டு அடிச்சுட்டு இருக்கான். எங்க பையனை சரியான அடி அடிச்சுட்டு இருக்கிறான். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. பேர் என்ன? என்ன பாரு, மேல ஒரே கம்ப்ளைண்டா இருக்குப்பா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வீட்டில் இடம் பத்தலன்ட்டு அவங்க கிட்ட கேட்டாங்க, என் பையனை மட்டும் படுக்க வச்சுங்க அப்படின்னாங்க. சரி, நானும் போய் இருந்தேன். இருந்தப்ப அவங்களுக்கும் யாருமே இல்லை. அப்படியே இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. அவங்கள பார்த்து அம்மா மாதிரி தெரியல. அப்பா வீட்டில் வந்து வீட்லயே உட்காந்து குடிப்பாப்ல. அது இல்லாமல் பக்கத்து ஏரியாவிலேருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க கூட தப்பான முறையில் இருப்பாப்ல. ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அப்போ உங்க அப்பாவுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவர் தப்பு பண்றாருங்கிறதுக்காக அது ஒரு காரணம் காட்டி நீ தப்பு பண்றப்பா. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. உங்க பேருமா? சாந்தி. யாரம்மா அது? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அதான் பையன் மாதிரி பாத்துங்கன்னு சொல்லிருக்காங்க. சொன்னது உண்மைதான் மேடம். நீங்க பையன் மாதிரி பாத்துட்டு கேளுங்க, நான் சொல்லிட்டு வரேன். என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? அப்ப சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 2 வாரம் கழிச்சு தப்பான முறையில என்கிட்ட நடந்துக்கிட்டேன். உன்னை தூக்குதா? செத்தப்பையில மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் நமக்கு கேட்டுக்கோங்க. அடுத்தனா என்ன கேள்வி? தொடப்பகத்தை எடுத்துட்டு எல்லாம் இருக்கட்டும், மறுபடியும் எப்படி இந்த உறவு ஏற்பட்டுச்சு? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்?
அவங்க அம்மா தான் மேடம் என்கிட்ட வந்து நீ பார்த்துக்கோ, எனக்கு எது எங்கள் வீட்டுக்காரி எது என் பிள்ளை எதுன்னு தெரியாமல் நான் போய் படுத்துறேன் போதையில். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த மாதிரி அவன் தப்பு பண்ணுறான், சரியில்லை, நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லும்போது வேற ஒரு தாயா இருந்தால் கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா சொல்லுங்க? அவங்க அம்மாவே உள்ள விட்டுட்டு வெளியே டீயை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி கது தட்டிக்கிட்டே நிற்பாங்க மேடம். நின்று கொடுத்துட்டு போவாங்க எங்களுக்கு பிஸ்கட்டும் டீயும். பாஸ் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் பாஸ். அது மட்டும் இல்லை, அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்பி விடுறதா இருந்தாங்க. அவங்க ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? கேட்ட எந்த தாயாவது ஒரு 40 வயசு பொம்பளையோட ஒரு பிள்ளைய சேர்த்து விட்டுட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு மூளை இல்லையாங்க? போச்சு. நீங்க தண்ணி அடிக்கிறது, வீட்டுல வேற ஒருத்தரை கூட்டிட்டு வருது, அந்த மாதிரி எல்லாம் நடந்ததா? அந்த அம்மா தான் கூட்டி விடுதாத்த. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அந்த அம்மாவோட ஃப்ரெண்ட். பாத்தீங்களா, இப்படி பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கூத்தாடிங்க. ஏன்னா அந்த கூத்தாடிச்சிட்டு அந்த பையனை சொல்லுவானே, குடுப்பா இது எலக்ட்ரிக் சுடுகாடு. அந்த அம்மா என்னன்னா இவங்க பிரச்சனை கேட்க கூடாதுன்றதுனால அவங்க சொந்தக்காரியே கூட்டிட்டு வந்து விடும். எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ சொன்னா தெரியுமா? பெரியவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா பசங்க கெட்டு போகாம என்ன ஆகும்? உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங், உங்க ஆசை பேராசை ராங். யூ ஆர் டோட்டலி ராங். இவ்வளவு கேசட் இங்கிலீஷ் கேஸ் தள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டு பாத்துட்டு இருக்கிறேன். இது ஏதுன்னு கேட்டா எங்க அப்பா பார்த்த கேசட்னு சொல்றேன். பொய்யா உண்மையானு கேளுங்க. உங்களுக்கு எங்க போச்சுங்க? நான் போய் நீங்க பொம்பளை தானே? அடியாய் பாக்குறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நட்சத்திர ஆம்பளடி. உங்க பேரு சொல்லுங்க. சுப்பராஜ். யாருமா அது? ஆட்டோ டிரைவர். எங்க வீட்டுக்கார விட்ட கையோட அவர் கூட தான் இருந்தேன். 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. உங்களேதான் அவன்கிட்ட இருக்க வேண்டாம், என் பிள்ளைகிட்ட வந்து இருந்து கூட்டின்னு வந்து விட்டதே அவங்கதான், காலி பண்ணிட்டு வந்தது அவங்கதான். என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. இதெல்லாம் எப்படா முடியும்? எந்த தாய் அதை சொல்லவே வெக்கமா மாட்டா. இல்லையா உங்களுக்கு? இப்படி போய் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? அவன் தான் போய் சொல்றான். என் புள்ள கூட இருந்தா நீங்க வந்து இருந்துடுவீங்களா? எந்த தாயாவது இப்படி பேசுவலா? நீங்க சொல்றது நம்புற மாதிரி இருக்கா? நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனு சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. என் பிள்ளைய நான் அவங்கள்ட்ட விட மாட்டேன் மேடம். அவங்க விட்டுட்டு வாங்கி தின்னாங்க மேடம் என்கிட்ட. நீங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அதுக்கு நான் என் பிள்ளைய நான் விட மாட்டேன் மேடம். இன்னொரு பொம்பளைட்டு இந்த மாதிரி வயசோட அவங்க விட்டுட்டு 4 வருஷம் ஆச்சு மேடம். அந்த பையன் என்கிட்ட வந்து ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்ல. நாங்க தப்பு பண்ணதா விடுங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இதோட இருக்கணும். அவனை விடுங்க. இத பாருங்க, அவன் மேல வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இது பாருப்பா, இப்போ இதோட விட்டுறணும். புரியுதா? வாயை தொட்டு பேசு. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். சாந்தி, நீங்க எனக்கு கேரண்டி கொடுக்கணும். அந்த பையனை என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, சரியா? சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.